என்னன்னா இதுதான் உலக வழிபாடு. எல்லா மதத்துக்கும் போங்களேன், கடவுளை அடைவது சோகம்தான் அவங்களுக்கு வழி. ஒத்துக்கிறீங்களா? சோகம்தான் வழி. ஆனால் கிறிஸ்தவம் ஒன்று தான். கையை தட்டி கொண்டு வருது. வாசிங்க ஒன்று அந்த வசனத்தை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. இது எல்லாம் உலக வழிபாடுகளில் இருக்கிறது அப்படின்றார். என்னென்ன வாசிங்க? மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? ஏன்டா அதுல போய் லாக் ஆகுற நீ? எல்லாம் சொல்லுங்க. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. இந்த உலகத்தில் இதுக்கு எல்லாவற்றிலும் விலகி வந்து நீ கடவுளை அடைய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு மிராக்கிளே வெட்டிங் டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாரு. செத்த வீட்டில் பண்ணால் நல்லா இருக்கு, இதெல்லாம் பெரிய மனுஷன் இல்லையா? இப்படி போய் வந்து திராட்சை ரசத்துக்கா வந்து தேவகுமாரன் வந்து அற்புதம் பண்ணணும்? எப்படி காடு பாருங்க. அவர் முதல் இடத்த வந்து எவீர் வீட்டில் இல்லை லாசர் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று அங்கேருந்து தொடங்கியிருக்கணும். கேமரா முதல் எங்கே செத்த வீட்டில் தொடங்கும் போதே கேமரா செத்த வீட்டில் தொடங்குவேன். என்ன கேமரான்றார் கர்த்தர்? எங்கே செலிப்ரேஷன் கொண்டு வரான்றார். ஃபஸ்ட்டு ஷாட்டு ஏசுனாரு எங்கே எடுக்கிறாங்க? முதல் ஷாட்டே வந்து எங்கே செலிப்ரேஷன் எல்லாம் போட்டு வந்து அப்படியே வந்து ஒரு ப்ரெசன்ஸ். ஏன்னா விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாடே ஒரு கல்யாணத்தில் தொடங்குது, புதிய ஏற்பாடு ஒரு கல்யாணத்தில் தொடங்குது. அப்போ அம்பிட்டு போய் டான் பாடிட்டு போய் திடீர்னு கரண்ட்டு வோல்டேஜ் டிம்மான என்னென்ன ரசம் தீர்ந்துருச்சுன்னாரு. தீரக்கூடாதே கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஆக்கி விட்டார். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய கர்த்தர். அவர் வந்து தன்னுடைய முதல் அற்புதத்தை எங்கே கண்ணீருக்கும் கவலைக்கும் பண்ணாமல் கழிப்பு வீட்டிலே செய்தார். கையை தட்டு. அவரோட மைண்டை புரிஞ்சுக்காங்க. தேவனுடைய மைண்டு அதுதான். அந்த உலகத்தை படைச்சப்ப அதுதான், அந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். ஆனால் உண்மை, அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் செலிப்ரேஷன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். உலக வழக்கத்தின்படி தொடாதே, ருசி பாடாதே, தீண்டாதே என்கிற கட்டளையில் உடன்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் வாசிங்க. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. அடுத்து இப்படிப்பட்ட போதனைகள். அண்டர்லைன் த வேர்ட். உங்க கையில பைபிள் இருக்கும்னா நீங்க பாருங்க, பைபிளோட தான் உட்காரணும் எப்பவுமே, புரிஞ்சுக்கங்க. ஸோ உங்க பைபிள் அந்த அந்த பக்கத்தை எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட போதனைகள் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பண்றாங்க, இந்தியாவுக்குள்ள பண்ண எங்க பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட போதனைகள். சுய இஷ்டமான ஆராதனை. அவன் நான் விருப்பத்துக்கு பண்ணிக்கிறான். இப்போ உப்பை போட்டு முழங்கால போட்டான் இல்லைங்க, இவன் அதை போய் முழங்காலுக்கில வச்சாலும் எவ்வளோ ஒரு கொடூரவாதி இவன். அப்போ ஏன் அதை விரும்புகிறான்? அவனா விரும்புகிறான். சுய இஷ்டமான ஆராதனையும் அடுத்து மாயமான தாழ்மை. எல்லாம் வந்து இருதயத்தை அறுக்கிற வார்த்தைகள். அப்படியே கத்தி எடுத்து கரன்னு அறுத்து இந்த இந்த ட்ரெடிஷ்னல் மைண்டில் இருக்கிற கட்டியை வந்து அனஸ்தீசியாவே கொடுக்காம அறுக்கிறாரு. என்ன நீ இஷ்டத்துக்கு எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை. அடுத்து சரீர ஒடுக்கத்தையும் பார்த்தீங்களா? சரீர ஒடுக்கம். எத்தனை வார்த்தை வருது பாருங்க. இது எல்லாம் கிறிஸ்தவ ஆராதனை முறை கிடையாது. என்னென்ன? சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மை, அடுத்து சரீர ஒடுக்கம், அடுத்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. This is not the method of worshiping the living God. அப்ப நம்ம தகப்பன் யார்? இதோ மரித்தான், உயிரோடு கூட வந்தான், நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன், களி கூறுகிற தேவன், தன்னுடைய பிள்ளைகளை களி கூற வைக்கிற தேவன். ஒவ்வொரு நாளையும் செலிப்ரேட் பண்ணுன்றார் கர்த்தர். இந்த ஒரு நாளில் கூட மதியத்துக்கு மேலே ஒரு வேலை இருக்குன்ற மைண்ட் செட் இருந்தால் மதியத்தை தனியாக பிரி, காலையில் செலிப்ரேட் பண்ணுறாரு. எந்த மனுஷன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் செலிப்ரேட்டிங் மைண்ட் செட்டில் இருந்து வரானோ அவன் விசுவாசத்தில் பயங்கரமான ஆள்னு அர்த்தம். அப்படின்னா அவனுக்கு உறுதியாக நடந்துருண்டான்னு அர்த்தம். ஒரு 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 மைண்ட் செட் இருக்கிறனால தான் அவனால் செலிப்ரேட் பண்ண முடியுது. அந்த அவிசுவாசம் இருக்கிறவனு செலிப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ செலிப்ரேஷன் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் ஃபெய்த். அப்போ ஒரு அப்பா இந்த இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து உலக வழிபாடுகளை உள்ளே கொண்டு வந்துருச்சு.
பைபிளை பாருங்க, பைபிளில் இருக்க தகப்பனை பாருங்க, தகப்பன்ட்டு இருக்கிற உள்ளத்தை பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வல்லமையை பாருங்க. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன் இருக்கு. அப்போ கண்ணீர் ஜெபம் தானே சார் ரொம்ப முக்கியம். ஆமாம், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்கும் போது அவங்க ஜெபிக்கிறத கேட்குறாராம். ஆனால் களிப்போடு இருக்கிறவனுக்கு அவன் ஜெபிக்காததையும் கேட்குறாராம். பல 100 முறை இந்த வசனம் சொல்லியிருக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை பார்த்து நீ கேட்குறத கொடுத்தேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் விண்ணப்பத்தின்படி அல்ல உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இங்க இருக்கிற காடு இங்க அழுகிறவன்ட்ட சொன்னதை கேட்கிறாரு, சிரிக்கிறவன்ட்ட அவன் கேட்காததை கொடுக்குறாரு. கையை தட்டு. Praise God, hallelujah. என் அன்புக்குரியவர்களே, so God is God of celebration. அவர் மைண்டே அவருடைய மைண்டே செலிப்ரேஷன். இவைகள் எல்லாம் சரீர ஒடுக்கத்தை பற்றி ஞானம் என்று பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு பயன்படுமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் யூஸ்லெஸ் அப்படின்ட்டாரு. அப்படின்னா இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் கேட்குறேன், உங்க அப்பாவுடைய மனசு எப்படி மனசு? அவர் சொல்றாரு, வனாந்திரத்தில் போகும்போது ஏசா வரான், ஏசாவோட லேண்டை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாரு, அவங்க கூட ஃபைட் பண்ணாத, அற்புதம்லாம் எதிர்பார்க்காத, உன் கையில் இருக்க காசை கொடுத்து நீ என்ன செய்ய, எல்லாத்தையும் வாங்கு. அப்பாவோட மனசு என்ன தெரியுமா? இதுக்கு ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்காதா? எப்படியாச்சும் டிவிக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா? எப்படியாச்சும் மோட்ரு போடுறதுக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா? எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா என்று ஏங்கி காத்து கிடக்கிற ஒரு தரித்திர மனநிலையை உருவாக்குகிற தகப்பன் அல்ல. அவர் சொல்றாரு, ஏசாட்ட காசை தூக்கி எறிஞ்சு தண்ணியை வாங்கி குடி, போஜனத்தையும் தண்ணீரையும் காசு கொடுத்து குடிடா. அவன் பார்ப்பான். ஏன்னா நீ யாக்கோபோட பிள்ளை, அவன் ஏசாவோட பிள்ளை, பெரியப்பா சித்தப்பா மக்கள் இப்போ ஃபுல்லாக உள்ள கிராஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ அவன்கிட்ட போயிட்டு ஐயா ஏதாச்சும் பண்ணீங்கன்னா என்ன உங்கள் கடவுள் உன்னை கூட்டு போனான்னு கேட்பான். அவன்கிட்ட சொல்லு, காசை தூக்கி எறிஞ்சு போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லு, எங்கள் தேவனாய கர்த்தர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல இந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் எங்களை தேவன் சுமந்து வந்தார். கை தட்டுங்கள் சார். நம்ம நாட்டில் ஒரு அப்பா பிள்ளையை இப்படி தூக்குவான். ஆனால் யூதர்கள் தன் பிள்ளை இப்படி தான் தூக்குவாங்க. காலை இப்படி போட்டு இப்படி தான் தூக்கிட்டு போவாங்களாம். என் அன்புக்குரியவர்களே, பிதா நம்மளை இப்படி தூக்கிட்டு போறாரு. வாடா மானே, நம்ம நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய கர்த்தர். குடுறா காசை, வாங்கடா 45 இன்ச்சு டிவியை, 54 இன்ச்சஸ் டிவி. அற்புதத்துக்கு எதிர்பார்க்கிற மனநிலை வனாந்திர மனநிலை, காசை தூக்கி எறிஞ்சு வாங்குற மனநிலை கானானின் மனநிலை. தேவன் நம்மை கானானின் வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிற மாதிரி நம்மளை சுமந்து வருகிற தேவன். அவர் செலிப்ரேட் பண்ற கர்த்தர். இங்கே இந்த லூக்கா 15 அதிகாரத்தில் 4 முறை சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது. 3 முறை தகப்பன் பேசுறாரு, ஒரு தடவை மகன் பேசுறான். அந்த வசனத்தை வாசிங்க. நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியால் நீ தரல. அடுத்த வசனம், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாத்தீங்களா? அடுத்து, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னார். சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. மகிழ்ச்சின்ற வார்த்தையும் வருது. ஆமென். மகிழ்ச்சி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. மகிழ்ச்சி. இந்த வார்த்தை கிறிஸ்தவர்கள் சொந்தமானது. பொதுவா சந்தோஷம்ன்ற வார்த்தையை கூட பேசுவாங்க. மகிழ்ச்சின்ற வார்த்தை அது ஒரு என்ன சொல்ல ஒரு மலையாளம் கலந்த மாதிரி ஒரு வார்த்தை. அது டிரான்ஸ்லேஷனில் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஆனால் இன்னைக்கு உலகத்தானே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. மகிழ்ச்சின்றாங்க.
நம்ம மக்கள் துக்கம் அப்படின்ற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலக வழிபாடுகள் எப்படி உங்களுக்குள் வந்தது? இதில் வேற ஒரு பெருமை வேற. அவரெல்லாம் வந்து ரொம்ப தியாகசீலர்னா கூப்பிட்டு போய் வந்து செலவு வச்சுருங்க, ஆனால் ஒன்றுக்கு அது யூஸ் ஆகாது. 30 வருஷம் இத்தகைய செய்திகளையும் இத்தகைய வழிபாடுகளையும் வழிபட்டால் அது சரீர ஒடுக்கத்துக்கு வாரம் 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 ஃபாஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து சரீரம்தான் வந்து ஸ்லிம்மாக இருந்ததுக்கு யூஸ் ஆச்சு போல். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் வந்து வந்து பேகான்ஸ், வந்து ஜென்டைல்ஸ் ஸ்பிரிட்டு. யார் வந்து செலிப்ரேட்டிங் மைண்ட் செட்டில் இருக்கானோ அவன் வந்து பிஹெச்டி சார். அப்பாவோட மைண்டை கண்டுபிடிச்சிட்டான். உலகத்தான் சொல்கிறான், குழந்தைனாலும் தெய்வம்னாலும் கொண்டாடும் இடத்தில் இருக்கிறதுன்னு. குழந்தையும் செலிப்ரேட் பண்ணுற இடத்துல இருக்குமா, தெய்வமும் செலிப்ரேட் பண்ணுற இடத்துல இருப்பாராம். அப்போ தேவன் யார்? குழந்தை மாதிரி. ஏசு சொன்னார், 7 பண்டிகைகளை நீங்கள் கொண்டாடுங்கன்னார் பிதாவாகிய தேவன். லேவியராம் 23ஆம் அதிகாரம் 4:43 4-43 வரை. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனாகிய கதிர்கட்டு பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை, எல்லாம் பண்டிகை. எங்கே போகிறீங்க? செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்கே போகிறீங்க? கொண்டாட போகிறோம். எங்கே போகிறீங்க? கொண்டாட போகிறோம். எங்கே போகிறீங்க? ஒர்ஷிப் பண்ண போகிறோம். தம்பி, ஒர்ஷிப் பண்ண போகிறீங்களா செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா? செலிப்ரேஷன் தான் ஒர்ஷிப்பு. எங்களுக்கு செலிப்ரேஷன் தான் ஒர்ஷிப்பு. கிறிஸ்தவத்தில் ஒர்ஷிப்பே வந்து செலிப்ரேஷன் தான். செலிப்ரேட் த விக்டரி ஆஃப் த லார்ட். கையத்தட்டவர் ஆமென், பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப இதுதான் வந்து தேவனுடைய மனதாக இருக்கும்போது பிசாசு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிற விரும்ப மாட்டான். அதனால அவன் என்ன செய்யறான்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். இயேசு கிறிஸ்து பாதத்தில் ஒரு அம்மா வந்து என்ன செய்து வந்து தன்னோட 1 வருஷ சம்பாத்தியத்தை ஒரு 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 பெர்ஃப்யூமை வாங்கி அதை தலையில் உடம்புல லைட்டாக பூசுறது, தலையில் ஊற்றலாம், காலில் ஊற்றி அதை கழுவுது. அந்த அறை முழுவதும் அந்த வாசனை வீசுது. ஒரு காஸ்ட்லி பெர்ஃப்யூமு. அது என்ன செய்யுது? என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சதை நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர், எவ்வளோ ஒரு மோசமான ஆளானே நீங்கள் மாற்றிட்டீங்கப்பா. அப்போ இந்த யூதாஸ் இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அந்த அம்மா அந்த கழட்டி போட்ட டப்பா, அந்த பெர்ஃப்யூம் டப்பாவை எடுத்து பார்க்குறான். ரேட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னு ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு, அந்த டேகை பார்த்துட்டு, அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு, இவ்வளவு 300 1 வருஷம் சம்பாத்தியமையா அப்படின்ட்டு அடுத்த சொல்கிறேன், வாசிங்க. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இதை போய் செலிப்ரேஷனுக்கு வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னா. தரித்திரருக்கு கொடுக்கிறதா கொடுக்க வேண்டாமா என்பதையெல்லாம் நான் பேசலை. ஆனால் பிசாசு அங்கே வந்து செலிப்ரேஷனை வெறுக்கிறான். ஏன்னா அவன் தரித்திரர் மீது கரிசனை உள்ளவனாக இருந்ததினாலே அதை சொல்லலை. அவன் திருடனாக இருந்தனால அதை சொல்கிறான்னு பைபிள் தெளிவாக சொல்லிச்சு. திருடன் யார்? பிசாசு. பிசாசுக்கு நீங்கள் சிரிக்கிறதே பிடிக்காது சார். இது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவன் கண்ணில் இருந்து ஒரு சொட்ட கண்ணீராச்சும் வந்துடணும்னா. ஆனால் உன் மனசில் உன்னை கஷ்டப்படுத்தணுன்னு தான் இதெல்லாம் பண்ணுறான். ஆனால் நான் உன்னை சிரிக்க வைக்கிற தேவன். இவ்வளோ பண்ணியும் இவன் சந்தோஷமாக தான் இருக்கான்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறட்டும். இது வந்து ஒரு லட்சம் காரணத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு காரணம். இது போக உங்களை சந்தோஷப்படுத்துறதுல அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறார் சார். அவர் ஒருவனுக்கு சமாதானத்தை அருளினால் யார் அவனை கலங்க பண்ணக்கூடும்? கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். பைபிள் யோபு சொல்றான், அவர் ஒருத்தனுக்கு சமாதானம் கொடுத்துட்டாருன்னா, இது ஒன்றும் இல்லை, உங்களை கூப்பிட்டு ஜெஸ்டினை கூப்பிட்டு இருந்தாடா உனக்கு சமாதானத்தை தரேன்டா அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா, இந்த உலகமும் நரகமும் ஒட்டுமொத்த சக்தியை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை கலங்க வைக்க நினைச்சாலும் முடியாதான். கையை தட்டு வருகிறவர். அப்போ அந்த சமாதானம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான சமாதானமாக இருக்கும். நரகத்தை அடித்து தூக்கி எறிஞ்சிரும். உலகத்தில் வரவங்க அம்பிட்டு பேர் அடித்து டிரான்ஸ்ஃபர் வந்து டிமோஷன், டீப்ரமோஷன், அது இதுன்னு அடித்து வியாதி வர எதுன்னு அடித்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு
உங்கள் சமாதானத்தில் ஒரு செங்கலை கூட உருவ முடியாத அளவு உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அதுதான் தகப்பனுடைய மனது. வச்சு ஆணி அரைஞ்ச மாதிரி உங்களோட சமாதானத்தை கொடுப்பாராம். யார் அவனை கலங்க பண்ணக்கூடும்? எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் ஒருவனுக்கு சமாதானத்தை அருளினால் யார் அவனை கலங்க பண்ணக்கூடும்? என் அன்புக்குரியவர்களே, அதுதான் தேவனுடைய மனது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். இப்படி சொல்றேன், வேற மாதிரி சொல்றேன். என்னன்னா, you want to worship God? What is the style of Christian worship? Celebrating. சரி, அப்ப worship செலிப்ரேஷன்னா, செலிப்ரேஷன் எல்லாமே worship. அவரோட கனெக்ட் ஆன எல்லா செலிப்ரேஷனுமே என்னதான்? worship தான். அதனால தான் சொல்றாரு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சகோதரிகள் ஏன் வரலன்னு எனக்கு தெரில. ஒரு ஊர் கதையை பேசுவாங்க என்பாள். இவன் வந்து ஊர் கதை பேச மாட்டாங்க. இவன் உட்காந்து மாப்பிள்ள என்னடா டே புற அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே உள்ள குதிச்சுடுவார் அந்த தலைவர். 4 பேர் சந்தோஷமா இருந்தா அங்க நான் இருப்பேன் அப்படின்றாரு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, ஒருமித்து ஜெபிக்கும் போதுன்னு இருக்கா, வாசம் பண்ணும்போதுன்னு இருக்கா? வாசம் பண்ணும்போது. ஜெபம்ன்ற வார்த்தை அங்கே வரல. வாசம் பண்றேன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றது. அங்கே கர்த்தர் வாசம் செய்வார், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எந்த குடும்பம் தேவனை செலிப்ரேட் பண்ணுதோ அங்க காட்ஸ் பவர் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். எந்த குடும்பம் செலிப்ரேஷன் மைண்ட் செட்ல இருக்கிறோ அங்க கர்த்தருடைய வல்லமை, குணமளிக்கிற வல்லமை அங்க இருக்கும். ஏன்? பரலோகத்திலே குணமளிக்கிற வல்லமை இருக்கு. பரலோகத்துல வல்லமை நிரம்பி இருக்கு. ஏன்னா அங்க செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன்ல இருந்துகிட்டு வரான் ஒரு தூதன். திடீர்னு பூமிக்கு வர்றவன் டக்குன்னு வந்து ஒரு குளத்தை கை வைக்கிறான், தட்டுறான் பாருங்க. தட்டின உடனே எவன் உள்ள குதிக்கிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்ல சோமாயிடுவானா. அவன் கூப்பிட்டு எப்படி அவனுக்கு இந்த பவர் வந்துச்சுன்னா, நாங்க பரலோகத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம். பரலோகம்னு எந்த இடம்னா சொல்றேன், நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால தான் என்னால் அவ்வளோ பவர் இருக்கு. சரீரத்தில் பவர் இருக்கணும், மைண்ட்ல பவர் இருக்கணும். இதெல்லாம் வந்து இருக்கணும்னா செலிப்ரேட் பண்ணிட்டே இரு. தேவனை கொண்டாடு, தேங்க் பண்ணு. நீங்க செலிப்ரேட் பண்றது வந்து யாருக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவா? அந்த கிராட்டிடியூட் இருக்கிறது தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்ப செலிப்ரேஷன் எப்போ வரும் தெரியுமா? அதை பார்க்கும்போது, அந்த நன்றி உணர்வோட பார்க்கும்போது செலிப்ரேஷன் மைண்ட் செட் வரும். உங்க மேல அடிக்கிற ஒரு காத்தை கூட நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்க லைஃபே செலிப்ரேஷனா மாறும். ஏன்னா அதை ரசிக்கிற தேவன், உங்க கூட வந்து உங்களை செலிப்ரேட் பண்றதை விரும்புகிற தேவன், உங்க கூட டான்ஸ் பண்ணுகிற தேவன், உங்களோட வாக் பண்ணுகிற தேவன் மட்டும் கிடையாது, உங்களோட டான்ஸ் பண்ணுகிற தேவன். மூத்த குமாரர்கள் வருவாங்க சைடு வழியா உள்ள. இவங்க இப்போ என்ன நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வருவாங்க, சட்டுன்னு கழுத்தில் ஒன்றை போட்டு ஓரம் பண்ணல, என் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணாது. மூத்த குமாரனுக்கு இந்த செலிப்ரேஷனாலே வெறுப்பு சார். அதே அப்படி வெளியிலேருந்து இப்படி எட்டி பார்க்குறான். வீட்டுக்குள்ளே வந்து கேட்க வேண்டிய வேலைக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு, என்னப்பா அவங்க லீடரு அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி லீடர்கிட்ட போய் பேச வேண்டியான, ஏன் லாஸ்ட் ரோலர் கூட கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிற, என்னப்பா வந்து என்ன உங்கள் சகோதரர் வந்திருக்கிறாரு. செலிப்ரேஷன் அவனுக்கு பிடிக்கல. யூதாஸுக்கு செலிப்ரேஷன் பிடிக்கல. ஸோ இது எல்லாம் டெவில்ஸ் மைண்ட் செட். ஒரு சர்ச்சு செலிப்ரேஷனை வெறுக்குதுன்னா அங்கே டெவிலோட வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏனாட் பொங்க சொல்றாரு, எங்கே வந்து சுயாதீனம் அழிக்கப்படுகிறதோ, அடிமைத்தனம் வருகிறதோ, அங்கே மரணம் பாம்பை போல ஊர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதுன்னு எழுதுறாரு. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளையும் செலிப்ரேட் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் கோ-ஒர்க்கர்ஸ். எல்லாருக்கூடையும் சந்தோஷமா இருங்க. ஏனென்றால் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். நம்முடைய தகப்பன் செலிப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸையும் கண்ணீருக்கு செகண்ட் பிளேஸையும் கொடுக்குறாரு. கையை தட்டு. ஆமென். யாரை வேணாலும் கூட்டிட்டு வா. செலிப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸையும் கண்ணீருக்கு செகண்ட் பிளேஸையும் கொடுக்குறாரு. செலிப்ரேஷன் இஸ் அ சைன் ஆஃப் ஃபெய்த்து. கண்ணீருக்கு மதிப்பே கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் மதிப்பு கொடுக்குறாரு. அழுகிறவனுக்கு கேட்கறத கொடுக்குறாரு, சிரிக்கிறவனுக்கு நினைக்கிறத கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட தேவன் இருக்கிறார். சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். 4 முறை லூக்கால வருது. இந்த சந்தோஷத்தில் ஒரு பவர் இருக்குது. அந்த பவரு உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றிடும். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த உலகம் சந்தோஷத்தின் மூலமாக மாறும். உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷப்படும் போது பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி, ஒரு வேவ்ஸ் உங்களுக்குள்ளேருந்து வெளியே வரும். பாசிட்டிவ் வேவ்ஸ். இது போய் என்ன செய்யும்? சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக ஹீல் பண்ணும்.
ஹீல் பண்ணும், ஹீல் பண்ணும், ஹீல் பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷப்படுறது வந்து மெரி ஹார்ட் இஸ் a குட் மெடிசின். அப்ப இதெல்லாம் ரைட்டு சார்னு தெரியும். ஆனா இதெல்லாம் வொர்ஷிப்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட வொர்ஷிப் ஸ்டைல்னு உங்களுக்கு தெரியுமா? போருக்கு போகும்போதே டான்ஸ் பண்ணிட்டு போறாங்க சார். போர் முடிஞ்ச பிறகு டான்ஸ் பண்ணிட்டே வராங்க சார். செங்கடல் முடிஞ்சோடனே டான்ஸ் பண்ணிட்டு வராங்க சார். அப்போ நல்லா கவனிங்களேன், இந்த மூத்த குமாரன் எதுக்கெல்லாம் வெறியா இருக்கிறான், எதிர்த்து இருக்கிறான். ஒன்று விசிலு, ரெண்டாவது டான்ஸு. சரியா? என் அன்புக்குரியவர்களே, கம் அண்ட் ஜாயின் த செலிப்ரேஷன். ஆமென். அப்பாவோட செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வேற மாதிரி ஆக போகுது கிறிஸ்தவம். இப்போ இருந்ததை விட இன்னும் அதிக பரிசுத்தமாக போகுது. அந்த செலிப்ரேஷன் மைண்ட் செட்டு கூட 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 செலிப்ரேட்டிங் ஃபாதரை பார்க்க 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 இதை விட வேற என்னடா சந்தோஷம் வெளியே இருக்குன்னு சொல்லி அவைகளை சீ என்று நீ உதறி தள்ளுவாய். பைபிள் சொல்லுது. இனி விக்கிரகங்களை சீன்னு சொல்லுவ, அதை நரகல்னுவ. பாவம் செய்யாதிருப்பது அல்ல கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சாலமன் சொன்னான், தீமையை வெறுப்பதே. நான் கேட்குறேன், அப்படி பார்த்தா பாவம் செய்யாதவன் 1,00,000 பேர்னா அதில் பாவத்தை வெறுக்கிறவன் ஒருத்தன் கூட கிடையாது. அவன்லாம் நினச்சிட்டு இருக்கான் செய்யாமல் இருந்தால் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கணும். செய்யாமல் இருந்தால் தலைவா பயப்படுறவன் கிடையாது. பாவத்தை வெறுக்கணும். அந்த செய்யாமல் இருக்கிறத நீ செஞ்சிடலாம், ஆனால் வெறுப்பை நீ செய்யவே முடியாது. தேவன் தான் உனக்குள்ள கொடுக்கணும். அந்த வெறுப்பு எப்போ வரும்? தேவன் மேலே செலிப்ரேஷன். தேவனோடு கூட தேவனை செலிப்ரேட் பண்ணும்போது, தேவன் செலிப்ரேட் பண்ணும்போது, தேவனுடைய செலிப்ரேஷனில் கலந்து கொள்ளும் போது, இதுதான் பரலோகத்தில் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் பூமிக்குள்ளேயும் கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளையும் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் கடவுளோட செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. வீட்டில் பார்க்குற பொருளுக்கெல்லாம் தேங்க் பண்ணுங்க. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்? கேக்கு திங்கிறனாலையா? கேக்கு நினைச்சா தின்னுட்டு போகிறோம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்குது ஃபெஸ்டிவல். அப்போ உங்கள் மைண்டில் எங்கேயும் இன்னைக்கு ஃபெஸ்டிவலு, இன்னைக்கு ஃபெஸ்டிவலு, இன்னைக்கு ஃபெஸ்டிவல்னு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். மற்றபடி அதே வந்து வீட்டில் சோறு தான், அதே வீடு தான், அதே பழைய குழம்பு தான், இதை வந்து அதே பிரியாணி வரங்கிறான். இப்போ தான் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேக்கு நினச்சா தின்னுட்டு தான் இருக்கிறோம். எதுவுமே வந்து புதுசுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு மட்டும் மைண்ட் அப்படி இருக்குன்னா, நீங்கள் அன்னைக்கு ஃபெஸ்டிவல்ன்ற மைண்ட் செட்டோட கனெக்ட் ஆகி அப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இந்த நாள், அதான் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், அப்படி உள்ள இறங்குனீங்கன்னா ஒவ்வொரு நாள் உனக்கு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா உலக வழிபாடின் ஆவிகளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மனதுக்குள்ளும் இருந்து இந்த செக்யுலர் ஜென்டைல்ஸோடைய வொர்ஷிப் ஸ்டைல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இவர்கள் சரீரங்களை விட்டு, இவருடைய எண்ணங்களை விட்டு, இவர்கள் வாழ்க்கையை விட்டு, இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் ஒருவன் தன் சரீரத்திலே ஒரு முலம் கூட்ட முடியும்? கவலைப்படுறதுனால உன் தலைமுடி ஒன்னோட நீ மாற்ற முடியாது. அவர் சொன்னார், சந்தோஷமாடுறா, வானத்து பறவையை பாரு, வானத்து பறவையை பாரு, செலிப்ரேட் பண்ணுங்க. பறவைகள் அப்படி வருது. அப்போ பறவைகள் போல பறந்து திரிந்தோமே, வானில் பறந்து திரிந்தோமே உலகத்தை நான் சொல்கிறேன். அப்போ பறவைன்னா என்ன தெரியுமா? அது எதுக்கு சைன் தெரியுமா? வந்து சந்தோஷத்துக்கு. அது இது பறவைகள் வந்து சந்தோஷத்துக்கு அடையாளம். கர்த்தர் சொல்ற, பறவையை பாடுறா, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம பிழைப்பூற்றார். ஒன்றை பிழைப்பூட்ட மாட்டேனா? எந்திரிச்சு பரடார்கள். கர்த்தர் காத்து கழுதை போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். லைஃப்ன்றது என்ஜாய்மெண்ட் சார், என்ஜாய்மெண்ட். உலக வழிபாடுகள் நீங்கள் வராமதபடி தேவன் அதை பிடுங்கி எறிவாரா? ஏனென்றால் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த தந்தைய தினத்தில் எங்கள் அப்பாவை நான் யோசித்து பார்க்குறேன். தகப்பன், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஒரு பரமபிதா உண்டு. அவர் தி செலிப்ரேட்டிங் ஃபாதர், தி செலிப்ரேட்டிங் ஃபாதர்.